ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் இப்ப பரபரப்பா எதை பத்தி கேட்டிருக்காரு, இத பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீன்லாந்து வந்து எனக்கு வேணும். அமெரிக்கா வந்து கிரீன்லாந்து சொந்தமாகணும். கிரீன்லாந்து வந்து நாங்க எடுத்துக்கிறோம். நான் பணத்த குடுத்தாவது நான் வாங்கிர்றேன் அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து இப்போ ரொம்ப பரபரப்பா எல்லா பக்கமும் பேசிட்டு இருக்கு. நியூஸ் சேனல் வந்து எல்லா வேர்ல்டு ஃபுல்லாவே வந்து இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா இது வந்து இப்ப தான் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. இவர் ஆட்சிக்கு வரக்கு முன்னாடில இருந்தே இந்த கிரீன்லாந்து இஷ்யூவ பத்தி வந்து பேசிட்டு இருக்காரு. கிரீன்லாந்து வந்து அமெரிக்காவுக்கு சொந்தமாகணும் அப்படிங்கிற மாரிலாம் வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ அதாவது ஆட்சிக்கு வரக்கு முன்னாடியே இவர் அதுக்கான வேலைகள வந்து அதுக்கான ஒரு நடவடிக்கைகள் எடுத்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். நான் ஆட்சிக்கு வந்தா கிரீன்லாந்த நம்ம பக்கம் வாங்கிருவோம் அப்படின்னு வெளிப்படையா சொல்லாம, அதுக்கான பிளான்லாம் வந்து போட்டுட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. ஸோ அது மட்டும் இல்லாம, இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதாவது இப்பதான் இவர் ஆட்சிக்கு வந்து இப்போ இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தார்ல 2019 அந்த மாரி டைம்ல இருந்தே வந்து கிரீன்லாந்து சம்மந்தமா நெறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. அத வாங்கணும் அப்படிங்கிற மாரியும் வந்து பேசியிருக்காரு. ஸோ இது எதுக்கான ரீசன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீடெயில்ஸா பார்க்க போறோம். ஏன் வந்து கிரீன்லாந்த வந்து கேட்டுட்டு இருக்காரு. ஒரு பக்கம் வெனிசுலாவுடைய பிரதமர வந்து கைது செஞ்சிருக்காரு. அதாவது அங்க அவரையும் அவருடைய மனைவியும் அங்கிருந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நெறைய இந்த மாரியான சின்ன சின்ன ஒரு மத்த நாடுகள வந்து ஏன் இவரு எடுத்துக்க பார்க்குறாரு? என்னதான் இவருக்கு ஒரு பிரச்சனை? இவருக்கு என்ன வேணும்? அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல டீடெயில்ஸா பார்க்கலாம். இதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவும், ரஷ்யாவும் தான். ஸோ இவர் இந்த மாரியான முடிவுகள் இருக்கிற காரணமா இருக்கிற ஏன் இந்த சைனாவும், ரஷ்யாவும் உள்ள வராங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து வெனிசுலால ஏன் அவர் வந்து அட்டாக் பண்ணாரு? ஏன் வந்து வெனிசுலாவுல இருக்கக்கூடிய பிரதமர வந்து இவரு இதுக்கு கை செஞ்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியாயமா வெளிய எல்லாரும் இவர் வந்து சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெனிசுலால இருக்கக்கூடிய அந்த பிரதமர் வந்து போதைப் பொருட்கள வந்து ஊக்குவிக்கிறாரு. அவர் வந்து எங்க நாட்டுக்குள்ள சட்டவிரோதமா போதைப் பொருட்கள்லாம் வந்து கடத்துறாரு. இங்க இருக்க அவங்க நாட்டுலருந்து இங்க நாட்டுக்கு வந்து நெறைய போதைப் பொருட்கள் வருது. எங்க நாட்டு மக்களுடைய சேஃப்டிக்காக தான் நாங்க இத பண்ணோம். அந்த குற்றத்தின் காரணமாக தான் வந்து நாங்க வந்து அவர அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அவருடைய மனைவியும், அவரையும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு குற்றத்த வந்து முன்வைக்கிறாரு. ஆனா உண்மையாலுமே அதுக்காக தான் அவர் அரெஸ்ட் பண்றாரு அப்படின்னா, இப்போ வெனிசுலால இருக்கக்கூடிய அதாவது எதிர்க்கட்சி தலைவரா இருந்த இப்போ இருக்கக்கூடிய பிரதமரா அதாவது வெனிசுலாவுடைய பிரதமரா முன்னாடி அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கார்ல. ஸோ அவருக்கு ஆப்போசிட்டா இருந்த பார்ட்டி தான் இப்போ வந்து அங்க பிரதமரா உட்கார வச்சிருக்காங்க. அதாவது இடைக்கால பிரதமரா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இவர் தான் இதுக்கப்புறம் இருக்க போறாங்க அப்படின்ட்டு. இடைக்கால பிரதமரா வந்து அவர உட்கார வச்சிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து இப்போ இவரு வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். அங்க இருக்கக்கூடிய நெறைய எண்ணெய் சம்மந்தமான விஷயங்கள் அதாவது இந்த பெட்ரோலா இருக்கட்டும், டீசலா இருக்கட்டும், இந்த மாரி எண்ணெய், எரிபொருள் இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே அதிக அளவுல வந்து இப்ப அமெரிக்காவுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வளங்களுமே வந்து அமெரிக்கால தான் இருக்கணும். அதாவது நார்மலா நம்ம எடுத்துக்கிட்டாலே ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அதாவது நம்ம ஒருத்தங்கள்ட்ட பொதுவாவே ஒருத்தவங்க இல்ல ஒரு 2 பேர் அப்படின்னு தான் மெயினா ஒரு 2 கேரக்டர் தான் இருக்காங்க. நம்ம வாங்கக்கூடிய விஷயம் எல்லாமே அவங்க கிட்ட இருந்து தான் வாங்க முடியும். அவங்க இல்லைன்னா வேற யாருமே இல்ல. நம்ம அவங்க கிட்ட தான் வேற வழியே இல்ல. நம்ம அவங்க கிட்ட தான் போயாகணும். அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா, அந்த நிலைமை தான் வந்து அமெரிக்கா வந்து உருவாக்க பார்த்துட்டு இருக்காங்க. பல வருஷமா இதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ட்ரம்ப்புமே இத தான் பண்ணிட்டு இருக்காரு. இவர் அவருடைய சுயலாபத்துக்கு மட்டும் தான் இப்படி பண்றாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. ஒரு பொது மக்களுடைய நலனுக்காக மட்டும் தான் இத பண்றாரு அப்படின்னு கேட்டா அதுவுமே இல்ல. அதாவது அங்க இருக்கக்கூடிய நிறைய பிசினஸ் மேன்ஸுக்காகவும், அவருடைய பிசினஸ வளப்படுத்திக்கிறதுக்காகவும் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு விஷயம் ஒண்ணு போடுறாருன்னா, ஒரு டாக்ஸ் ஒரு போடுறாருன்னா, இல்ல வேற ஒரு விஷயமா அவர் ஏதாவது ஒரு கருத்த முன்வைக்கிறாரு. இல்ல ஒரு புதுசா இப்பயிலருந்து நான் இந்த ரூல்ஸ கொண்டு வரேன் அப்படின்னு அவர் சொன்னார்னா, அதுக்கு பின்னாடி அவருடைய மக்களுடைய அதாவது அமெரிக்க மக்களுடைய நலன் மட்டும் இல்லாம, அதிக அளவுல அது யாருக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய பிசினஸ் மேன்ஸா இருக்கட்டும், பிசினஸ் செய்யக்கூடியவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்குமே தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இங்க வெனிசுலாவுடைய பிரதமர வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நெறைய எண்ணெய் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இதனால அமெரிக்கால இருக்கக்கூடிய பிசினஸ் மேன்ஸுக்கு வந்து வெளிப்படையா நம்ம வெளிய இருந்து வாங்குறத விட ஈஸியாவே கிடைக்க ஆரம்பிச்சுச்சுல்ல. ஸோ இந்த பிசினஸ் ஒரு பிளஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதனால உள்ளுக்குள்ள வந்து நெறைய ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா எண்ணெய நம்பி நம்ம மத்த நாடுகள நம்பி இருப்போம். எண்ணெய் வந்து முக்கியமான ஒரு தேவையா இருக்கும்போது, அது மத்த நாடுகள நம்பி இருக்கும்போது, அது நமக்கு தேவையா இருக்குல்ல. ஸோ இது ஒண்ணு இருக்கு. மோஸ்ட்லி அதிகபட்சம் இப்போ இவர் ஏன் வந்து இந்த எல்லாருமே வந்து இவர்கிட்ட தான் வந்து வரணும். பிசினஸ் எல்லாமே வந்து இவர்கிட்ட தான் வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சைனால வந்து ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த அந்த வகையான மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது சைனால மட்டும் தான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. கண்டிப்பா இல்ல. அதே அளவுக்கு சைனால எந்த அளவுக்கு இருக்கோ, அத விட
கொஞ்சம் தான் கம்மி. அதை விட சைனாக்கு ஈக்குவலா வந்து அதிக அளவுல அந்த மெட்டீரியல்ஸ்ல எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீன்லாந்துல இருக்கு. ஸோ அதை எடுக்கணுங்கிற காரணத்துக்காக மட்டும் தான் வந்து இப்போ கிரீன்லாந்தை இவர் வந்து கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சும்மா ஒரு பாதுகாப்புக்காக, அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்காக எங்களுக்கு கிரீன்லாந்து வேணும் அப்படின்னு சொல்றது, அதெல்லாமே வந்து சுத்தமான ஒரு பொய் தான். அவரு மேலோட்டமா ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் இதை வந்து சொல்றாரு. ஆனா முக்கியமான தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் மட்டும் இல்லாம கிரீன்லாந்துல இருக்கக்கூடிய அந்த கனிம வளங்கள் எல்லாத்தையும் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான். ஸோ இதுக்கு ஏன் வந்து இவர் முன்னாடி போய் போய் இதை வந்து வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு போட்டியா யாரோ வரணும். அதுக்காக தான் வந்து இவர் அவசர அவசரமா இதை பண்றாரு அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். யார் அந்த போட்டிக்கு வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவும் சைனாவும் தான். ஏன்னா சைனாவும் வந்து இதுக்கு முன்னாடி, அதாவது அவங்க கிட்ட எவ்வளவுதான் வளங்கள் இருந்தாலும் சில வளங்கள்லாம் வந்து சைனாக்குள்ளேயே வந்து தடை போட்டு வச்சிருக்காங்க. இது வந்து கம்மி ஆயிருச்சு, இதுக்கப்புறம் அதை வந்து எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தடை போட்டு வச்சிருக்காங்க அந்த ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ்லேயே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துட்டே இருக்கும்போது அதிகமாக வந்து தீர்றக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி தீர்ந்துருச்சுனாலும் நமக்கு திரும்ப வேணும்ல வளம். ஸோ அதுக்காக அவங்களுமே வந்து கிரீன்லாந்து பக்கம் வந்து ஒரு பார்வை இருக்குது. அந்த தகவலும் இருக்கிறனால மட்டும்தான் வந்து அமெரிக்கா வந்து இந்த ஸ்டெப் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் இல்லாம ரஷ்யாவுடைய பார்வையுமே வந்து கிரீன்லாந்து மேல இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கிறனால தான் அமெரிக்கா முன் வந்திருக்காங்க. ரஷ்யா வந்து அவங்களுடைய போர், அதாவது அவங்களுடைய ராணுவ படைகள் நிறைய இடத்த வந்து கிரீன்லாந்து மட்டும் இல்லாம அதை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து அங்க நம்ம நிறுவனம், அதாவது கிரீன்லாந்து நம்ம சொந்தமாக்கிக்கிட்டோம்னா ராணுவத்தின் அடிப்படையில் நம்ம இன்னுமே பலசாலி ஆயிரும் அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக அவங்க அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மோஸ்ட்லி அவங்களும் இந்த கிரீன்லாந்து கிடைச்சிச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய வளங்கள் எடுக்கிறது தான். பொதுவா எல்லாருமே இந்த ஒரு மிகப்பெரிய நாடா இருக்க, உலகத்துல ஒரு மிகப்பெரிய நாடா இருக்கிற 3 நாடுகளும் கிரீன்லாந்து மேல அவ்வளவு குறியா இருக்காங்களே, அப்படி அங்க என்னதான் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அங்க மீன் வளங்கள் அதிகமா இருக்கு. மீன்பிடி தொழில் வந்து அங்க அதிகம். ஸோ அது ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய மிகப்பெரிய பழமையான முன்னாடி இருக்கக்கூடிய, அதாவது உலகத்துல மனிதர்கள் முன்னாடி இருக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் வந்து வாழ்ந்த இடம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பழமையான நிறைய இடங்கள் வந்து உள்ள இருக்கு. அது மட்டும் இல்லாம பூமிக்கடியில் நிறைய வளங்கள் வந்து குமிஞ்சிருக்கு. அதெல்லாம் எடுக்கிறக்காக அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அந்த கிரீன்லாந்து முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாவே குடும்பங்கள் எத்தனை இருக்கு, அதாவது அங்க இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 57,000 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஆனா அது வந்து அங்க இருக்கிற இடத்துல ஒரு 100க்கு 2% மட்டும்தான் அங்க வந்து குடும்பங்கள் இருக்கிற அளவு. மீதி 98% வந்து அங்க குடும்பங்கள் இல்லாம நார்மல் ஃப்ரீயா தான் இருக்குது. ஃபாரஸ்ட்டுமே வந்து அங்க கம்மி தான். மீதி ஃபுல்லாமே ஐஸால நிரப்பப்பட்டது தான். அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்துல ஒரு 1 மந்த் மட்டும் அங்க இரவே இல்லாம நார்மலா எப்பவுமே சூரியன் தெரிகிற மாதிரியான ஒரு ஸ்பெஷலுமே அங்க இருக்கு. ஸோ இது எல்லாமே காரணமா வச்சுதான் அமெரிக்கா வந்து அதை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. வெனிசுலால இவங்க வந்து அட்டாக் பண்ணி அங்க இருக்கக்கூடிய பிரதமரை கடத்தினதுக்கும் இந்த இப்போ கிரீன்லாந்து வேணும்னு கேட்டிருக்கிறதுக்குமே வந்து அமெரிக்காவோட முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நாடு அதாவது இவங்க வந்து எந்த நாட்டுக்கிட்டையும் ஒரு தேவை அப்படின்னு சொல்லிட்டு போகாம எல்லா நாடுகளுமே வந்து அமெரிக்கா கிட்ட வரணும் அப்படிங்கிற ஒரு தேவைக்காக தான் வந்து அமெரிக்காவை சேர்ந்த ட்ரம்ப், அதாவது அந்த பிரதமர், அவர் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத வந்து கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ அந்த கிரீன்லாந்தை வந்து கேட்டுட்டு இருக்கவரு அடுத்து வந்து இப்போ முக்கியமான பொருளான ஆயில், அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் வளங்கள், இது எல்லாமே தனித்தனியாக எடுக்கிறதுக்காக ஒவ்வொரு நாட்டையும் அவர் வந்து சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காரு. ஸோ அதுக்காக விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி நேட்டோ நாடுகள் எல்லாருமே வந்து சண்டை போட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து, அதாவது இவர் வந்து இப்போ ட்ரம்ப் வந்து வெனிசுலால பண்ண மாதிரியே வந்து நேட்டோ நாடுகளை வந்து நம்ம பகச்சுக்கலாம், பரவாயில்ல நமக்கு வந்து கிரீன்லாந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி வேற ஏதாவது ஒரு போர் சம்பந்தமான விஷயங்கள் போனாங்கன்னா நேட்டோ நாடுகள் பெரியறக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு. இப்போ டேரிஃப்ங்கிற ஒரு விஷயத்தை வேற போட்டிருக்காரு. கிரீன்லாந்துக்கு யாராவது வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம அகைன்ஸ்டா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் டேரிஃப் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாரும் யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்களோ அவங்க எல்லாமே வந்து நேட்டோ நாடுகளாக இருக்கிறவங்க எல்லாருமே பிரியறக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ அப்படி ஆச்சுன்னா ரஷ்யா கண்டிப்பா உள்ள வருவாங்க. நேட்டோ நாடுகளுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பா ரஷ்யா உள்ள வருவோம் அப்படிங்கிறத வந்து ரஷ்யாவை சேர்ந்தவங்களிருந்தும் தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? அதாவது இந்த கிரீன்லாந்து வந்து அமெரிக்காவுக்கு சொந்தமாகுமா இல்லையா அப்படிங்கிறத உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்க.